பிஜேபிக்கும் இங்க தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு வாக்குகளை அறுவடை செய்ய முடியாத நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி கூட இருக்கிறவங்களுக்கு சிக்கல். இது வந்து இங்க ஒரு ஒரு அறிவிக்கப்படாத ஃபார்முலாவா இருக்குதுல்ல. அதை எப்படி சரி கட்ட போறாங்கன்னு நான் கேட்கிறேன். இல்ல இது நல்ல கேள்வி. என்ன அ. காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதாவும் 21ல இருந்த பாரதிய ஜனதாவும் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு அண்ணாமலை எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல வளர்ந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு பிம்பம் ஏற்பட்டிருக்கு. ம். இந்த பிம்பத்த காப்பாத்திக்க வேண்டிய தலையாய கடமை வந்து பாரதிய ஜனதாவுக்கு இருக்கு. ம்ஹ்ம். எங்கேயாவது இல்ல பாரதிய ஜனதா அந்த அளவுக்கு இல்ல, இது வந்து புஷ்ஷுன்னு போயிருச்சுன்னு எங்கேயாவது ஒரு நம்பர் காமிச்சிருச்சுன்னா, திருப்பி பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல தலதூக்க முடியாம போயிடும். சரி. அப்ப இந்த கட்டாயத்தினால அவங்களுக்கு அதிமுக தேவைப்படுறாங்க. ம். அதிமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2024ல சிறுபான்மையினருடைய வாக்கை எடுக்கணுங்கிறதுக்காக தான் பிஜேபியை விட்டு உடைச்சிட்டு அண்ணாமலை பிரச்சனையினால போய் நிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. ஆமா. சிறுபான்மையர் வாக்கே கிடைக்கல. ம். இப்ப நம்மளுடைய அசஸ்மென்ட் பிரகாரம் நான் சொன்னேன் இன்னைக்கு 8 to 10% சிறுபான்மையினர் வாக்கு திமுக கிட்ட இருக்கு. ஒரு ஆர்குமெண்ட் சேக் இன்னைக்கு ஏடிஎம்கே தனியாவே நிக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இந்த சிறுபான்மையினரோட வாக்கை எவ்வளவு எடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க அதிமுக? ம். இல்ல பாதி ஏற்கனவே ஒரு பரீட்சை எழுதுனாங்க. அதிலேயே வந்து ஃபெயில். ஃபெயிலு. இப்ப திருப்பி எழுதுனாங்கன்னா, நீங்க அதிகபட்சமா ஸ்கோர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50% எடுக்குறாங்க. அந்த சிறுபான்மையர்ல பாதிக்கு பாதி எடுக்குறாங்க. அது முடியாத காரியம். வெறும் 4% தான் அங்கிருந்து வரும். ம். 5% தான் வரும். ம். அப்ப இந்த ஒரு பக்கம் 4 to 5%. இன்னொன்னு இன்னைக்கு அதே பாரதிய ஜனதா நீங்க கூட்டணியில வரும்போது இன்னைக்கு 18%ஓட அவங்க உள்ளார வராங்க. அப்ப இந்த 4 to 5% முக்கியமா? இந்த 18% முக்கியமா? எந்த இடத்துல நீங்க எத ட்ரேட் ஆஃப் பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்கு.